ஜூலிக்கும் சாட்டை அவனுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஏன்னா அவங்க ப்ரொமோட் பண்ணி நாங்கள் தான் வாழ்ந்துட்டு போயிட்டோம். அவனுக்கு கீழே தான் போயிட்டானுங்க. ஏன்னா ஜூலிக்கும் சாட்டைக்கும் நாங்கள் நன்றி சொல்லிட்டு ஊரை விட்டு ஓடிட வேண்டியதுதான். ஜூலி வெளியே வந்தாவே காலி தான் அது. நான் மட்டும் இல்ல, என்ன மேல தாவேக பெண்கள் வந்து ஜூலி ரோட்ல வந்தாவே அவ்வளவுதான். அது வாயில சொல்ல முடியாது என்னால. அவன் மேல தலைவரை வந்து வாடா போடான்னு தான் சொல்லிச்சு. எங்களால மறக்க முடியாது. இனி எதையும் வர முடியாது. அவளுக்கு அடிதான். நான் ஒன்றும் இல்ல, தாவேக பெண்கள் எல்லாருக்கும் அவளுக்கு அடி வச்சிருக்கோம். புரியுதுங்களா? எங்க தலைவரை வாடா போடா சொல்லிச்சு. என்னால மறக்க முடியாது. கடைசி மட்டும் நான் மறக்க மாட்டேன். அவளுக்கு யாருன்னு தெரியாது. ஆனா அந்த விசிலுக்கு தான் எல்லா ஜனமும் போட்டிருக்கு. அவருக்காக தான் போட்டிருக்காங்க. 3 மாசமா எங்க வீட்டுல ஒரு திருவிழா. 3 மாசமா தாவேகாக்கு நாங்க வந்து பிரச்சாரம் பண்ண போறோம். 3 மாசமா அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு திருவிழாவா இருந்தது. எங்க ஊரே ஒரு திருவிழா. சார் அவரு நீ வேற யாரும் கேளுங்க. ஸ்டாலின் பத்தி கேளுங்க, எடப்பாடி பத்தி கேளுங்க. சார் நான் சொல்றேன் சார் பதில் நான் சொல்றேன் சார். 31% வாக்கு வாங்கியிருக்காரு சார் தாவேகா. திமுக 28% வாங்கியிருக்காங்க. அதிமுகவும் ஒரு பர்டிகுலர் இது வாங்கியிருக்காங்க. இப்போ இவங்க வந்து நாம் தமிழர் வந்து 3% வாங்கியிருக்காங்க சார். அவங்க எப்படி சார் நாங்கள் ரேஸில் கூட்டின்னு போனால் கையை பிடிச்சி கூட்டின்னு போனால் கூட அவங்களே தட்டி விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. அதனால் அவங்கள பற்றி பேசுறது வேஸ்ட்டு சார். அவ்வளோதான். 234 தொகுதியிலும் எங்கள் தலைவன் முகம் தான் பிராண்டு. அது சர்க்கார் படத்துலேயும் சொல்லிட்டாரு. அது இனிமேல் நம்ம சினிமாவை பற்றி பேச வேண்டாம். ஏன்னா அப்புறம் அதுக்கு இன்னும் சொல்லுவாங்க தற்கொலை எனக்கு பாரு இன்னும் சினிமாவை பற்றி பேசின்னு இருக்கு அப்படின்னு பேசுவாங்க. அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோன்னா 234 தொகுதியிலையும் எங்கள் தலைவன் முகம் பிராண்டுன்னு சொன்னல, அது சொல்லிட்டாரு பாருங்க. மதுரை கிழக்கு தளபதி, மதுரை மேற்கு தளபதி எல்லாம் சொன்னார். மதுரையெல்லாம் நாக் அவுட் பண்ணிட்டாரு. மதுரையெல்லாம் நாக் அவுட்டு. யாருக்குமே என்னன்னு கூட தெரியாது. விஜய் இப்படி போய் நிறுத்துறாருன்னா அவங்க தான் கேண்டிடேட்டு. அவங்கள தேர்ந்தெடுத்து நிறுத்திருக்கேன்னு வேற சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தேர்ந்தெடுத்து நிறுத்தினாரு. அதே மாதிரி மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அவ்வளோதான். இதுதான் வெற்றி எங்களுக்கு. கிட்டத்தட்ட 80 வருஷம் ரெக்கார்டை உடைச்சிருக்காரு தளபதி. ரெக்கார்டு உடைக்கிறதுல தளபதியை தாண்டி ரெக்கார்டு உடைக்கிறதுல ஒருத்தன் பிறந்து வந்தாலும் முடியாது. படத்துல ரெக்கார்டு, சொல்லுல ரெக்கார்டு, பொதுக்கூட்டம் போட முடியுமான்னாங்க, போட்டு ரெக்கார்ட் பண்ணாரு. ஜெயிக்க முடியுமான்னாங்க, 107 சீட்டு எவனுமே அடிக்க முடியல இது வரைக்கும். எம்ஜிஆர் ரெக்கார்டை தளபதி பிரேக் பண்ணியிருக்காரு. இது அன்னைக்கு நடந்திருக்கு. ஐயா, இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் இந்த தமிழ்நாட்டை பாதாள கிணறுல வச்சிருக்காங்க. அதை மீட்டெடுக்கிறது தான் இப்போ எங்கள் தளபதியோட ஒரே குறிக்கோள். இதை மீட்டெடுக்கணும், மக்கள் நலத்திட்டங்களை செய்யணும், ஊழல் பண்ண ஒருத்தனும் தீகார் ஜெயிலில் போய் உக்காரணும். முதல்ல இந்த சட்டசபையில் இருக்கு இல்லைங்களா, அந்த கரப்பாம்பூச்சி எல்லாம் துரத்தணும். அவரு துரத்துனதுக்கு அப்புறம் இடத்த கிளீன் பண்ணி அந்த இடத்துல நம்மள மாதிரி ஏழைப்பாழ நல்லவங்களை உட்கார வச்சு நேர்மையான ஆட்சி நடத்துவார். இதுதான் உண்மை. முதல் தீர்மானம் வந்து பார்த்தீங்கன்னா மகளிருக்கான நலத்திட்டங்கள். ஏன்னாக்கா இன்னைக்கு தமிழ்நாட்டில் விழுந்த மொத்த ஓட்டுல மகளிர் ஓட்டு தான் அதிகம். ஸோ தளபதியோடைய அம்மா தங்கச்சி பாப்பாங்க எல்லாருக்குமே நல்லது செய்கிறது அவருடைய முதல் நோக்கம். முதல் தீர்மானம் மகளிர் நலத்திட்டங்களை செய்வார். மகளிர் நலத்திட்டங்கள் செய்கிறது தான் அவருடைய ஃபர்ஸ்ட் தீர்மானம். அடுத்து 50 வருஷத்துக்கு தளபதி தாங்க சிஎம். அடுத்து 50 வருஷத்துக்கு தளபதி தான் சிஎம். யாராலையும் முடியாது. நீங்கள் எவ்வளோ ரெக்கார்டு எடுத்து பாருங்கள். எந்த கட்சினா தனி பெரும்பான்மையில் 107 சீட் அடிச்சிருக்குதுன்னு காட்டுங்க. நாங்கள் வந்து ஒத்துக்கிறோம். நாங்கள் வந்து தெரியாமல் சொல்கிறேன்றதை ஒத்துக்கிறோம். இல்லை, முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன். இருக்கிற 32 மினிஸ்டர்ஸில் எல்லாருமே வந்து வாக்கு பின்னாடி தான். அதில் 14 மினிஸ்டர் ஒயிட் வாஷ்டு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.